ஹை ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய நண்பன் போத்திராஜ் பேசுகிறேன். நம்மளுடைய மணி க்ரோத் சேனல் வாயிலாக நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கடந்த வாரம் போட்டிருந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம். நம்மளுடைய அனாலிசிஸ் பர்ஃபெக்டாக யூஸ் ஆச்சு. நீங்கள் எல்லாம் பார்த்து அதை பயன்படுத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு அனாலிசிஸுமே 100% இருக்குது. நம்ம கொடுத்தா இது வரைக்கும் நம்ம கொடுத்த எல்லாமே 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வரும் வாரத்தில் இப்போ டிசம்பர் வரக்கூடிய 3வது வாரம். ஸோ 22ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய இந்த வாரத்தில் எப்படி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற சார்ட் நிஃப்டி ஃபியூச்சரில் இப்போ கடந்த வாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் கடந்த வாரத்தில் நிஃப்டி பார்த்திங்கன்னா அந்த மேலே நம்ம லைன் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா மேலே ரெட் கலர் கோடு மேலே 26,134, கீழே பார்த்திங்கன்னா 25,800. இந்த 300 பாயிண்டில் தான் இப்போ கடந்த வாரம் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. நிஃப்டி சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட்டு தான். 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே நிஃப்டி ஹைலோ இருந்திருக்கு. பெரிய மூவ்மெண்ட் இல்லை. கடந்த வாரம் ஒரு வாரமாக நம்ம ஆப்ஷன் பையிங் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் பெரிய ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருந்தால் தான் நம்ம ஆப்ஷன் சைடில் பையிங்கில் போய் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை, வெறும் 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஹை லோ 100 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணுறப்போ பெரிய ஒரு ப்ராஃபிட் நம்ம பார்க்க முடியாது. ஸோ வரும் வாரத்தை பொறுத்தவரையில் நம்ம இந்த வீக்லியோட நம்ம இந்த வாரத்தோட கடந்த வாரத்தோட ஹை லோ அதை ரெண்டையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஒன்று அந்த 134 போட்டிருக்கோம், அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 150க்கு மேலே ஒன்று நமக்கு 26,150க்கு மேலே நம்ம மார்க்கெட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம பை சைடு போகலாம். ஸோ அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் ஒரு 380 வரைக்கும் 150க்கு மேலே நம்ம என்ட்ரி போவோம் அப்படின்னா அது 370 380 வரைக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ இது இப்போ நம்ம டெய்லி சார்ட்டில் பார்த்துருவோம். டெய்லி சார்ட் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ரெசிஸ்டன்சி 1ன்னு போட்டிருக்கோம். அதான் இந்த போன வாரத்தோட ஹை. இந்த ரெசிஸ்டன்சி 1ன்னு நம்ம போட்டிருக்கிறது போன வாரத்தோட ஹை 26,134. ஸோ அதை உடச்சி மேலே போச்சுன்னா நம்ம அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ அந்த சைடில் நம்ம அந்த டயத்தில் நம்ம ஆப்ஷன் பையிங் பயன்படுத்தலாம். இல்லை ஒரு வேளை மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா இன்ட்ராடேயில் 950 25,950க்கு கீழே போச்சுன்னா வரும் வாரத்தில் 25,800. ஸோ அந்த ஒரு 150 பாயிண்ட் இருக்குது. ஸோ வரக்கூடிய வாரத்தில் நம்ம திங்கட்கிழமை நம்ம எதிர்பார்க்குறோம். ஒன்று 26,150க்கு மேலே போகணும். 150க்கு மேலே போச்சுன்னா நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் 26,380 வரைக்கும். இன்கேஸ் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 25,950க்கு கீழே போச்சு அப்படின்னா 25,800 வரைக்கும் இருந்தது. ஒருவேளை இன்ட்ராடே பேசிஸில் பார்த்தா அப்படின்னா 5 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடேவோட ஹை இருக்குது 26,040. இது வெள்ளிக்கிழமையோட ஹை. ஸோ அப்போ இந்த 26,040க்கு மேலே போகும்போது இந்த இடத்துல ஒரு இன்ட்ராடேயில் ஒரு சின்ன பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அப்படி கிடச்சின்னா இதை 26,000 அந்த 130கிட்ட நம்ம வெளியே வந்துடணும். ஏன்னா அந்த 130 26,138 150 ஒரு ரெசிஸ்டன்ஸியாக இருக்கும். அதை உடச்சி பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா ஒரு லாங் பை கிடைக்கலாம். இல்லைன்னா திரும்ப மார்க்கெட் யூட்டர்ன் போட்டு திரும்ப செய்யலாம். ஸோ அப்போ மண்டே ஓப்பனிங்கை பொறுத்தவரையில் நீங்கள் இப்போ 26 இந்த வீக்லி நம்ம 26,040 க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சேம் இதே இடத்துல மார்க்கெட் 26,040கிட்டே நமக்கு மண்டே ஓப்பனிங் கிடச்சுன்னா இது அந்த போன வாரத்தோட ஹையை போய் அதை டச் பண்ணலாம், ரீடெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஒரு வேளை அது 25,950க்கு கீழே நமக்கு ஃப்ரைடேவோட லோ 25,950 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இன்ட்ராடே பேசிஸில் பார்த்தா மண்டே 25,950க்கு கீழே போச்சுன்னா ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். 26,040க்கு மேலே போச்சுன்னா புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை பயன்படுத்தி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நம்ம சொல்கிற லெவலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
மார்க்கெட்டில் வந்து பையர் செல்லர்ஸ் வந்து எப்படி இருக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அமையும். இப்போ நம்ம ஒரு டார்கெட் சொல்லியாச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இது வந்து நம்ம ஆப்ஷன் ஒய்யை பார்க்குறோம். இந்த ஆப்ஷன் ஒய் சென்சிபிளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 26,040க்கு மேலே மார்க்கெட்டு இன்ட்ராடேயில் வந்து மண்டே 26,040க்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும். அப்படி இருக்கிற டயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த சென்சிபிளாக நம்ம காமிக்கிற அந்த ஆப்ஷன் ஓஏயில் வந்து அந்த மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டில் புல் சைட்லேருந்து புட் ஆப்ஷன் சைடில் வந்து நம்ம பார்க்குற இந்த இதில் புட் ஆப்ஷனில் வந்து 26,000க்கு மேலே வந்து ஓஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கணும். நம்ம மேலே போச்சுன்னா மார்க்கெட்டு, அதே கீழே போகுது இல்லை 950க்கு கீழே போச்சுன்னா கால் சைடில் வந்து ஓஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்போயுமே சும்மா வந்து மேலேயோ கீழே போகாது. மேலே போகணுன்னா பையர்ஸ் வரணும், கீழே போகணுன்னா செல்லர்ஸ் வரணும். ஸோ ஆள் வந்து கரண்ட்டில் இன்ட்ராடேயில் வந்து அவங்க வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் மூவ் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து இப்போ கொடுத்த நம்ம வந்து அந்த ப்ரைஸ் வந்து அந்த டார்கெட்டு நம்ம சொன்னால் இப்போ வந்து அந்த வேல்யூலாம் வந்து அக்யூரேட்டாக வந்து இன்ட்ராடேயில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஓஏ வந்து எப்படி கூட்டுறாங்க குறைக்கிறாங்க அப்படின்றத ரெண்டையும் வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம கொடுத்த வந்து அந்த கால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு பயன்படும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ நம்ம வந்து பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.